குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை ஜூலை 2 சுப முகூர்த்த நாள். திருவோண நட்சத்திரம், திருதியை திதி. துதியை காலை 9:27 முதல். உத்திராட நட்சத்திரம், சித்த யோகம், புனர்பூச நட்சத்திரம். நாளைக்கு வந்து சதுர்த்தி திதி. சதுர்த்தினாவே சங்கடகர சதுர்த்தி, விநாயக பெருமானுக்குரிய அந்த ஒரு நாள். நாம் வந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்கிறது, அருகம்புல் வைத்து வழிபாடு செய்வது நல்லது. அப்படி இல்லைன்னா தரிசனம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வீட்டிலையே நீங்கள் விளக்கேற்றி விநாயக பெருமானை, சங்கடகர சதுர்த்தி, நமது சங்கடங்களை எல்லாம் போக்கும் சங்கடகர சதுர்த்தி நாளை. இன்று வந்து சுபமுகூர்த்த நாள், வெள்ளிக்கிழமை நாள் நாளைக்கு. அதனால் அவரை நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது இல்லை அவரோட நாமத்தை மனதில் ஜபித்து கொண்டிருந்தாலும் ஒரு நமக்கு நல்லது. ஓம் கணபதீஸ்வரன் நாளை வெள்ளிக்கிழமை. சரி, இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை. என்னது, லக்ஷ்மி குபேர பூஜை செய்கின்ற ஒரு நல்ல நாள். நாம் எப்போவுமே 6 மணிக்கு மேலே, வியாழக்கிழமை தோறும் 6 மணிக்கு மேலே லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம். அதனால் அந்த லக்ஷ்மி குபேர பூஜையை 6 மணிக்கு மேலே நீங்கள் செய்யுங்க. ரொம்ப 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 நல்லது. 6 மணிக்கு மேலே விளக்கேற்றி ஓம் லக்ஷ்மி குபேராய நமக, ஓம் லக்ஷ்மி குபேராய நமக என்று சொன்னால் கூட போதுமானது. சரி, இன்னைக்கு வியாழக்கிழமைங்கிறது வந்து ஆடி 1ஆம் நாள் வந்து ஜூலை 17 தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம். திருத்தங்கள் நின்ற நாராயண பெருமாள் நாளை. விவேகானந்தர் நினைவு. சரி, வீட்டினோட குறிப்புகள் வந்து இன்னைக்கு என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு தண்ணி வந்து பானையிலையோ எதுலையோ இதில் வேணாலும் நம்ம ஊற்றி வைப்போம். சில்வர் குடத்துலையோ எதுலையோ. அதை வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை அதை திறந்து பாருங்கள். ஏன்னா இப்போல்லாம் தண்ணி வந்து நல்ல தண்ணி, உப்பு தண்ணி வர்றது கொஞ்சம் இதாக இருக்குது. அதை கழுவிட்டு வச்சு இது பண்ணுங்க. அதே மாதிரி ஃப்ரிட்ஜு வாட்டரு ஒத்துக்காதவங்க குடிக்காதவங்க, சளி பிடிச்சிக்கு. எனக்கு ஒத்துக்காது, குடித்தா அப்புறம் பாருங்கள் இன்றைக்கி சளி. அதனால் நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும், கவனமாக குடிக்காதீங்க. தண்ணி தான் மெயின் சுத்தமே. அந்த தண்ணி வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க. குழந்தைங்களை நம்ம பத்திரமா பாதுகாப்புங்க. அதுவும் பெண் குழந்தையாக இருந்தால் மிக மிக பாதுகாப்புடன் இருக்க வேண்டும். இப்போல்லாம் ஸ்கூல் திறந்துட்டாங்க, குழந்தைங்கள்லாம் அதுக்கு தான் போயிட்டுருக்குதுங்க. எல்லா பெற்றோர்ஸுக்குமே ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், புக்கு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணுங்கிற ஒரு ஃபீல் நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். பேகு எல்லாம் இதெல்லாம் வாங்கி இதை போயிட்டுருக்குதுங்க. அதனால் ஜாக்கிரதையாக குழந்தைங்க இருக்கிறது நல்லது. மலர்ட்டும் ராமராஜ்யம், பெண்களின் பாதுகாப்பு. அயோத்தி மன்னர் தசரதனின் மகன் ராமர் அரண்மனையில் பிறந்தவர். செல்வ செழிப்பில் மிதந்தவர். மூத்த மகனாக பிறந்து நாடாள வேண்டிய நிலையில் தந்தையின் வாக்குறுதிக்காக மனைவி தம்பியுடன் ராமர் காட்டிற்கு புறப்பட்டார். அவரை பார்க்க அவரது தம்பி பரதன் வந்தான். அரண்மனையில் வாழ்ந்த அவர்கள் கல்லிலும் முள்ளிலும் நடந்து காட்டில் கஷ்டப்பட்டனர். நாடாளும் மன்னராக இருந்தாலும் மக்களின் கஷ்டத்தை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் எடுத்துக்காட்டாக ராமர் விளங்கினார். இன்றைய அரசியல்வாதிகளும் மக்களின் கஷ்டத்தை உணர்தல், மீண்டும் ராமராஜ்யம் மலரும். சீதையை கடத்திய ராவணனை ராமர் கொன்றார். திரௌபதியை இழிவுபடுத்திய துரியோதனனை கிருஷ்ணர் கொன்றார். ராமர் கிருஷ்ணராக அவதரித்த மகாவிஷ்ணுவே இந்த இரு பெண்களையும் காப்பாற்றினர். ராமராக அவதரித்த போது சீதையை மனைவியாகவும், கிருஷ்ணராக அவதரித்த போது திரௌபதியை தங்கையாகவும் ஏற்றுக்கொண்டார். மகாவிஷ்ணுவின் அவதாரங்களான ராமகிருஷ்ணரை வணங்கி ஹரே ராம ஹரே கிருஷ்ணா என்ற மந்திரத்தை சொன்னால் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். கங்கம்மா, சனி தோஷமா? 7.5 சனி, அஷ்டமத்து சனியால் அவதிப்படுபவர்களின் கீழ்காணும் வழிமுறைகளை மேற்கொண்டால் சனி தோஷம் மறையும். சனிக்கிழமை என்று நவகிரக சந்நிதியில் எண்ணெய் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். உடல் குறைபாடு உள்ளவர்கள் அல்லது விதவைகளுக்கு உதவுங்கள்.
காகத்திற்கு எள் கலந்த சாதம் வையுங்கள். இரும்பு அகலின் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கருங்குவளை மலரார்த்தனீஸ்வரரை அர்ச்சனை செய்யலாம். வன்னிமர இழல்களை மாலையாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை என்று சாத்தலாம். சனி பிரதோஷம் என்று விரதம் இருந்து நந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்வது நல்லது. சனிக்கிழமை என்று விநாயகர் ஹனுமனை வழிபாடு பண்ணுவது நல்லது. வெற்றிலை மாலை சாற்றுவது நல்லது. துளசி மாலை சாற்றுவது அனுமருக்கு ரொம்ப நல்லது. ஞாயிறன்று ராகு காலமான 4:30 to 6 மணிக்குள் அல்லது தேய்பிரை அஷ்டமி என்று காலபைரவரை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. நமது நேரங்காலம் சரியில்லைன்னாவே காலபைரவர் தான். ராமஜெய மந்திரத்தை தினமும் 108 முறை சொன்னாலே ரொம்ப நல்லது. உங்களால் முடிஞ்சால் ஏழைகளுக்கு அன்னதானம் அப்படியே சாப்பாடாக ஒரு பொட்டணம் சாப்பாடு வாங்கி கொடுங்கங்கிறாங்க. தெய்வங்களில் மூவருக்கு சுந்தரர் என்ற பெயர் பெற்றது. கங்கம்மா திருப்பதிக்கு அருகிலுள்ள மங்களாபுரத்தில் ஒரு மூதாட்டி இருந்தார். கங்கம்மா சுண்டல் விற்கும் அவளுக்கு ஆதரவு யாருமில்லை. கணவர் இல்லை, பிள்ளைகள் இறந்து விட்டனர். அந்த காலத்தில் காட்டுப்பாதையில் மக்கள் கூட்டமாக நடந்து திருப்பதிக்கு செல்வர். அப்படி ஒரு நாள் பக்தர்கள் மலையேறி கொண்டிருந்த போது அவர்களிடம், ஐயா, நீங்கள் மலைக்கு எதற்காக செல்கிறீர்கள் என்று கேட்டார். அவளது அறியாமையை கண்டு அவர்கள் சிரித்தனர். என்ன பாட்டி கேட்கிறீர்கள்? திருமலையின் அடிவாரத்தில் இப்படி இருக்கே, மலை மேலே இருக்கிற கோவிந்தனை பற்றி உங்களுக்கு தெரியாதா என்று கோபித்தனர். ஆனால் ஒருவர் இரக்கத்துடன், பாட்டி, மலை மீது பெருமாள் இருக்கிறார், அவரை தரிசித்தால் பிறவி தீரும், நோய் தீரும், கோவிந்தா சொல்லி பெருமாளை கும்பிட்டால் பாவம் தீரும் என்று எடுத்துச் சொன்னார். இதை கேட்டாலோ இல்லையோ சுண்டலோடு மலையேறத் தொடங்கினாள். 7 எம்எல்ஏ அப்பனை கண்குளிர கண்டார். அப்பனே கோவிந்தா, உன்னை வணங்கினால் இனி பிறக்கவே மாட்டானாமே, அந்த பக்தர் சொன்னாரே, எனக்கும் அந்த பிறவி வேணாம் என உருகினாள். அவளுடன் வந்த பக்தர்கள் மலையை விட்டு கிளம்பி அவள் மட்டும் தங்கிவிட்டாள். அப்போது ஒரு கிழவர் வந்தார். அம்மா, சுண்டல் கொடு என்று கேட்டார். அவளும் கொடுத்தாள். சாப்பிட்டு விட்டு நடக்கத் தொடங்கினார். ஐயா, சுண்டலுக்கு காசு கொடுக்கவில்லையே என்றாள். அம்மா, நான் ஒரு கடன்காரன். கல்யாணத்துக்கு கடன் வாங்கிவிட்டு வருமானத்தை எல்லாம் வட்டியாகவே கட்டி கொண்டிருக்க பெருமாள் தான். கஷ்டப்படுகிறேன், சுண்டலுக்கு கூட காசு இல்லை. நாளை இங்கு வருவேன், அப்போது காசு தருகிறேன் என்றார் பவ்யமாக. சரி, நாளைக்கு காசு தாங்க என்று மூதாட்டி சம்மதித்தார். தன் முன் நிற்பவர் உலகிற்கே படியளக்கும் ஏழுமலையான் என்பதை அந்த பாமரப் பெண் அறியவில்லை. கங்கம்மா அறியவில்லை. மறுநாள் சொன்னபடி கிழவர் வரவில்லையே, இப்படி ஏமாற்றிவிட்டார். நாளடைவில் அவள் ஆயுள் முழுந்து சுண்டலுக்கு தர வேண்டிய கடனுக்கு பதிலாக மேலான வைகுண்ட பதவியை கொடுத்தார் ஏழுமலையான். விரும்பி வேலை செய்தால் உழைப்பது ஒன்றும் கடினமல்ல. வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு கோபத்தை கைவிடுங்கள். நம்ம கோபத்தை பாராட்டக்கூடாது. சுமங்கலியாக வாழ நாகருக்கு பாலாபிஷேகம் செய்தால் ராகு கேது தோஷம் நீங்கும். மங்களூர் மங்களாம்பிகை கோவில். மாங்களூர் ட்ரெயின் இருக்குங்க. மங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்குது. நவராத்திரி, திருக்கார்த்திகை, மகா காலை 6 to 1, மாலை 4 to 4:30. அருகில் உள்ள கோவில் கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவில். கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு ஒரு போட்டிருக்காங்க. அங்கே சௌபர்ணிகா நதி இருக்குது, அதையும் பார்த்துட்டு வாங்க. அப்படி முடிஞ்சாக்கா மேலே அந்த இது இருக்குது, அந்த என்னமோ ஒரு ஊர் நல்லா இருக்கும், நல்ல கோயில், மலை மேலே ஏறி அந்த இது அங்கேயும் போனீங்கன்னாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கந்தையானாலும் கசக்கி கொடுத்து கூழானாலும் குளித்து தினமும் குளிச்சுட்டு தான் சாப்பிட்ணுங்கிற ஒரு இதை நீங்கள் வச்சுக்கோங்க. அன்புள்ள அப்பா, அறிவை நம்பு. பதவிக்காக ஆசைப்படாதீர்கள். தகுதி இருந்தால் பதவி தானாக தண்ணீர் வரும். தண்ணீர் இல்லாத இடத்தில் தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்தவன் உயிரை கொடுத்தவன். திருமணம் செய்தால் இறைநெறியில் வாழ்வதற்கு பொருள். பெண்களிடம் கண்ணியத்துடன் நடப்பது மிக அவசியம். பெற்றோர்
குழந்தைக்கு அளிக்கும் சிறந்த அன்பளிப்பு கல்வி, அறிவு. அமைதியாக இருந்தாலே ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆண்டவர் கைவிடுவதில்லை, அவர்களை தேடி பதிவு. சக மனிதர்களை நேசித்தால் போதும். நல்லெண்ணத்துடன் வாழ வேண்டும். தெளிந்த சிந்தனையுடன் செயல்பட வேண்டும். உடல் நலனின் அக்கறை காட்டுதல். பிறர் குறை சொல்லாதபடி நடத்தல். கெட்ட பழக்கத்தை கைவிட்டு விடுங்கள். வம்பு வழக்கு வாக்குவாதம் செய்யாதிருங்கள். விருந்து நடத்தும் போது ஏழைகளுக்கு கொஞ்சம் கொடுங்கள். இல்லறம் இனிக்க. பொறுமையும் கருணையும் மிகுந்தது அன்பு. ஒருவரை விட்டு கொடுப்பதுதான் பேச்சில் மட்டுமல்லாது செயலிலும் இருக்க வேண்டும். மென்மையான இதயம், பணிவான மனதுடன் இருங்கள். ஒருவராக தனித்து இருப்பதை விட இருவராக சிறந்து வாழ்வதே இது. சுயநலமிக்க ஒரு அன்பு. சுயநலத்தோடு வாழாதீர்கள். இதயத்தில் சாந்தம், பொறுமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த இதில் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி நன்றி. நான் எப்போ சொல்கிறது தான், உடல் தூய்மையும் உள்ள தூய்மையும் இருந்தால் நம் நிச்சயம் நமக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி. நம்ம கூட இருக்கவங்க கெட்டவங்களாக இருந்துட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லது ஆணாக இருந்தாலும் சரி.